ஜனசக்தி குரல் முதன்மை செய்திகள். தஞ்சாவூர் வழியாக சென்னை பகல் நேர இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அக்டோபர் 11 முதல் இயக்கம். தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ச. முரசொலி தகவல். தஞ்சாவூர் வழியாக திருச்சி சென்னை இடையே பகல் நேர இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அக்டோபர் 11 முதல் இயக்கப்பட உள்ளது என தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ச. முரசொலி தெரிவித்தார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் எம்பி முரசொலி கூறியதாவது, நம்முடைய தஞ்சாவூர் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே சம்பந்தமாக நீண்ட நாள் கோரிக்கை. நான் நாடாளுமன்றத்தில் ரயில்வே பட்ஜெட்டில் 4 முக்கிய கோரிக்கைகளை இந்த தொகுதியின் சார்பாக கோரிக்கை வச்சோம். மாண்புமிகு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரிடத்திலும் போர்டு சேர்மன் தென்னக ரயில்வே பொது மேலாளத்திலும் கோரிக்கை வச்சோம். 4 முக்கிய கோரிக்கைகள், 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 முக்கிய கோரிக்கைகள். அதாவது தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு டே ட்ரெயின் ஒன்று வேணும். ஏன்னா நாளுக்கு நாள் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிற வாசி தஞ்சையிலிருந்து சென்னைக்கு ஒரு டே ட்ரெயின் வேணும்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி திருச்சி டு பாலக்காடு, திருச்சி டு ஹவுரா போகிற ட்ரெயினை தஞ்சாவூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு அதையும் பட்ஜெட் உரையில் கேட்டிருந்தோம். அதே போல் மன்னார்குடி டு சென்னை வயா தஞ்சாவூர் வந்தே பாரத் அந்த கோரிக்கையும் வச்சுருந்தோம். அதே போலவே பட்டுக்கோட்டை பேராவூரணி மக்களுக்காக கம்பன் எக்ஸ்பிரஸை மீண்டும் இயக்கணும். அதே போல் அந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை பட்டுக்கோட்டை பேராவூரணி வழியாக அனைத்து நாட்களிலும் இயக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு 4 முக்கிய கோரிக்கையாக ரயில்வே அமைச்சர்கிட்ட வச்சுருந்தோம். அவங்க எனக்கு கடிதம் மூலமாக உங்களோட கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருது அப்படின்னு கடிதம் கொடுத்தாங்க. 3 1 மினிட் ஸ்டாப்பேஜ் கேட்டிருந்தோம். அதில் போன ஆகஸ்ட் 21 செகந்திராபாத் டு ராமநாதபுரம் ரயிலை பேராவூரணியில் நிறுத்துவதற்கான ஆலையை 1 மினிட் ஸ்டாப்பேஜாக கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து எனக்கு கொடுத்த கடிதத்தின் அடிப்படையிலும் நேற்றைய தினம் அந்த தென்னக ரயில்வே பொது மேலாளர் எங்களுக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு ஒரு பகல் நேரத்தில் கூடுதல் ரயில் கேட்டிருக்கீங்க. தஞ்சாவூரில் சில காரணங்களால் எங்களால் தஞ்சாவூர்லேருந்து இயக்க முடியல. அதனால் திருச்சியிலிருந்து தாம்பரத்துக்கு ஒரு பகல் நேர ட்ரெயினை இயக்குகிறோம். அக்டோபர் 11 3 மாதம் சோதனை ஓட்டமாக அந்த ரயிலை நாங்கள் இயக்குகிறோம். திருச்சியில் விடிய காலை 5:35 மணிக்கு எடுத்து தஞ்சாவூருக்கு 6:25க்கு வந்துடும். தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், கடலூர், அப்படியே திண்டுக்கல், விழுப்புரம், திண்டிவனம், விழுப்புரம், தாம்பரம் வழியாக 12:35க்கு தாம்பரம் போகும். அதே ரயில் மார்க்கத்தில் மதியம் 3:35 மணிக்கு தாம்பரத்துலேருந்து எடுத்து இரவு 10:15க்கு தஞ்சாவூரிலும் 11:35க்கு திருச்சியிலும் வந்தடைங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த வண்டியை தொடர் சோதனை ஓட்டமாக 3 மாத காலம் விட போகிறதா சொல்கிறீங்க. அந்த வண்டியை நீங்கள் ரெகுலராக இயக்கணும்னு கேட்டிருக்கிறேன். எந்த ரயிலை இயக்கினாலும் முதல் சோதனை ஓட்ட விடுவோம். அந்த ரயிலுடைய மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக அதை கண்டிப்பாக நாங்கள் ரெகுலர் பண்ணுறோங்கிற உத்தரவாதத்தை அளிச்சிருக்காங்க. அந்த 3 மாத சோதனை ஓட்டத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி அந்த ரயிலை தொடர்ந்து நம்ம நீட்டிக்கணும் அப்படிங்கிறத மக்களை நல்லா வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி திருச்சி டு பாலக்காடு ட்ரெயின், திருச்சியிலிருந்து பழனி, நம்முடைய மக்களுடைய தஞ்சாவூர் மக்களுடைய கோரிக்கை, பழனிக்கு இங்கேருந்து ரயில் வசதி இல்லை, பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் பழனிக்கு ரயில் வசதி இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் திருச்சி டு பாலக்காடு எக்ஸ்பிரஸை தஞ்சாவூர் வரைக்கும் நீட்டிக்கணும்னு அப்படி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தஞ்சாவூரில் சில சிக்னல் ப்ராப்ளத்தினால மாயவரத்தில் இருந்து பாலக்காடுக்கு இயக்குவதற்கும் பரிசீலனை செஞ்சிட்ருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த ரயிலும் நமக்கு வந்துடும். மாயவரம், கும்பகோணம், தஞ்சை, திருச்சி, பழனி, பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு அந்த ரயிலையும் நம்ம தொடர் முயற்சியாக இருக்கிறோம். அந்த ரயிலும் நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கணும்னு நம்புகிறோம். அதே மாதிரி வந்தே பாரத் இன்றைக்கி பகலில் ஏற்கனவே நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் ஒன்று போயிட்டுருக்கு. பகல் நேரத்தில் கூடுதலாக வேணுங்கிறதுக்காக இந்த ரயிலை கேட்டிருக்கோம். அந்த ரயில் அக்டோபர் 11 இயக்குறாங்க. வந்தே பாரத் ரயில் ஏன்னா மக்கள் நாளுக்கு நாள் தேவை அதிகரிக்கிற வாசி வந்தே பாரத் ரயிலையும் கேட்டிருக்கிறோம். அதை மன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு தஞ்சை வழியாக இயக்கணும்னு அந்த ரயிலையும் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து ரயில்வே அமைச்சகம் நம்முடைய கோரிக்கைகளை ஒன்றன் பின்னாக பரிசீலித்து செய்தி கொடுக்குறங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கோம். சோதனை ஓட்டம்னு சொல்கிறீங்க, இப்போ இது எல்லாமே ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டாக இல்லை எல்லாமே அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டாக? அதை அந்த ரயில்வே துறை அதிகாரியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது ரெண்டையும் பாதி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்குறோம். அது இன்று மாலை அதுக்கான அறிவிப்புகளை இன்று மாலையோ நாளைக்குள்ளே கொடுப்பாங்க. அந்த அறிவிப்புகளின் அடிப்படையில் முடிவு செய்யும். பகல் ரயில் இயக்குறதுனால கூடுதல் வாய்ப்பு என்ன பயன்படுது? இல்லை, பகல் நேரம் தஞ்சாவூர் பகுதியுடைய நைட்டு இரவில் உழவன் எக்ஸ்பிரஸ் போகுது. அப்புறம் ராமேஸ்வரம் வருது. நமக்கு பகலில் சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இருக்குது. பகல் நேரத்தில் தஞ்சையிலிருந்து சென்னைக்கு நிறைய பேர் தொழில் சம்மந்தமாகவும் கல்வி சம்மந்தமாகவும் நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க. இந்த பயணத்தில் சோழன் எக்ஸ்பிரஸ் ஒரு ரயில் போதாது. அதனால தான் பகல் நேர எக்ஸ்பிரஸ் கூடுதலாக வேணும்னு கேட்டிருக்கிறோம். நம்ம
அது ஒரு இன்டர்சிட்டியாக கூட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம், இல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 5:35 மணிக்கு திருச்சியிலேருந்து எடுத்து 6:25க்கு தஞ்சாவூர் வந்தடையும். பத்திரிகையாளர்லாம் அந்த ரயிலை வரவேற்க வந்துடுங்க. இன்னொரு கூடுதல் தகவல், நம்முடைய திருச்சி கோட்டை மேற்பார்வையாளர் நாளைக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சிருக்கிறேன். நாளை மதியம் 2 மணிக்கு தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் ஏற்கனவே சென்ற வாரம் ரயில் நிலையத்தில் ஆய்வு செஞ்சேன். இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 10 கோடி ரூபா மதிப்புள்ள வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த வேலைகளை இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். மழைக்காலங்களுக்குள்ளாகவே அந்த வேலைகளை முடிக்கணுங்கிற அடிப்படையில் திருச்சி கோட்டை மேற்பார்வையாளரை தஞ்சாவூருக்கு மதியம் 2 மணிக்கு அழைச்சிருக்கேன். ரயில்வே நிலையத்தில் சில கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. வேலை நடைபெறுகிற பணிகளையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், இந்த போலீஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு கீழே இருக்குது. மழை காலங்களில் தண்ணி உள்ளே போயிடுது, எங்களால் ஃபைலை மெயின்டைன் பண்ண முடியலன்னு காவல்துறையினர் கோரிக்கை வச்சாங்க. அதே மாதிரி சில இடங்களில் ரீட்டைன் வால் போகணுன்னு கேட்டாங்க. சில இடங்களில் மேலே ஷெட்டு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த திட்டப்பணி அம்ரித் பாரத் திட்டத்தில் 2 வெயிட்டிங் ஏசி ஹால் போயிட்டுருக்குது, வெளியில் ரோட்ஸ் பண்ணிகிட்ருக்குது. இதை இல்லாமல் நம்ம வேறு என்ன பண்ணலான்னு ஐடியாவுக்காக அவரை கூப்பிட்ருக்கோம். இந்த நம்முடைய சாந்தபிள்ளை கிட்ட அந்த லோ பிரிட்ஜு அது என்ன செய்யலான்னு சென்ற வாரம் நாங்கள் மேயர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் போய் ஹைவேஸோட வச்சுக்கிட்டு ஒரு ஆய்வு நடத்தினோம். இப்போ ஹைவேஸ் சில சாத்தியக்கூறுகள் முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரயில்வே சம்மந்தப்பட்டவங்கனால நீங்கள் திருச்சி கோட்டை பொறுமைப்பாளரை நாளைக்கு 2 மணிக்கு வாங்க, நேராக அந்த லோ பிரிட்ஜை பார்ப்போம். ரயில்வே சம்மந்தப்பட்ட அவரும் வர்றாரு, ஹைவே சம்மந்தப்பட்டவங்க வர்றாங்க. 2 பேரை வச்சு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனில் ஆய்வு நடத்திட்டு, அதே மாதிரி பூதலூர் வட்டத்தில் சோழகம்பட்டி பகுதியில் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக சோழகம்பட்டி 2 பகுதி மக்களும் போகிற அந்த ரோடு போகிறது சம்மந்தமாக நீண்ட நாள் கோரிக்கை சொல்கிறாங்க. அதையும் திருச்சி டிஆர்எம்கிட்ட தஞ்சாவூர் பணிகளை முடிச்சுட்டு நம்ம பூதலூர் போய் சோழகம்பட்டியை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பட்டுக்கோட்டையில் அந்த தம்பிக்காட்டு வடகாடுங்கிற பகுதியில் 2 விதமான கோரிக்கைகள் இருக்குது. ஒரு பாலம் அந்த இடத்துல கட்டிட்டாங்க, அது பாதியிலே நிற்கிது. அது மக்கள் ஒன்று முடிச்சு கொடுங்க இல்லை இடிச்சு கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை நம்ம ஜிஎம்கிட்ட சொல்லும்போது மேற்பார்வையாளர் நானும் இந்த இடத்த போய் பார்த்தோம். நீதிமன்றத்தினுடைய வழக்கு இருக்கிறதுனால இந்த வழக்கு முடியட்டும், இல்லைனா வழக்கு போட்டவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பேராவூர் கட்டையங்காடு பகுதியில் ஒரு சப்வே பிரச்சனை, அதையும் டிஆர்எம் பார்த்து சர்வே பண்ணி நடந்துகிட்ருக்கு. பொதுவாக அந்த 6 சட்டமன்ற தேர்தல் ரயில்வே பணிகள் துரிதமாக நடந்துகிட்ருக்கு. சீக்கிரம் மக்களுக்கு ரயில் சேவை வழங்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முறையான பணிகளை செய்யும். உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு அன்றாடம் மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் பத்திரிகையாளர்லாம் காலை நேரங்கள் என்னுடைய இல்லத்துக்கு வந்தால் தெரியும். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரை விசிட்டை பார்த்துட்டு தான் வெளில கிளம்புறோம். இரவு 10 மணிக்கு வந்தால் கூட அவங்கள எல்லாத்தையும் பார்த்து உரிய பதிலை சொல்லி அவங்களுக்கு உண்டான ஆவணங்களை செய்கிறோம். இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஒன்று இருந்தால் இன்னும் மக்களுக்கு தஞ்சை நகருடைய மையப்பகுதியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் வெற்றி பெற்ற பிறகு உங்கள் பத்திரிகையாளர்களே சொன்னேன், கூடிய விரைவில் நாடாளுமன்ற அலுவலகம் அமைத்து தரப்படும்னு சொன்னேன். அதை நான் சொல்லும்போது 40 நாட்களுக்குள்ளே என்னுடைய நாடாளுமன்ற அலுவலகம் திறக்கப்படும்னு சொன்னேன். நான் 40க்குண்டான நாட்களுக்குள்ளேயே அதனை பூர்வாங்க பணிகளை நான் ஆரம்பிச்சிட்டேன். எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொகுதி சார்ந்த அந்த பணிகளை, மக்கள் பணிகளை செய்வதற்கு அந்தந்த மாநகராட்சியில் அவங்களுக்குள்ள அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு இடத்த கேட்டு மாத வாடகையின் அடிப்படையில் நீங்கள் அந்த இடத்த வாங்குங்க அப்படின்னு என்னுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய அறிவுறுத்தலின் பேரில் தஞ்சாவூர் மாநகராட்சியில் நான் அனுமதியை கொடுத்துருந்தேன். கடந்த 27ஆம் தேதி மாநகராட்சி மாமட்டத்தில் நடந்த கூட்டத்தில் அதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு ராமநாதன் ரவுண்டானா அந்த வாட்டர் டேங்க் அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் அதுக்கான வேலைகளை மெயின்டைன் பண்ணுற அந்த வேலைகள்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக இன்னும் உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லணும், அதனால் இன்னும் 1 மாத காலத்துக்கு கொடுக்கலாம். அந்த வேலை பணிகள்லாம் உள்ளுக்குள்ளே சில வேலைகள்லாம் இருக்குது. கூடிய விரைவில் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை.